எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். 77வது நாள் 77th சாப்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பி ஹம்பிள், பணிவுடன் இருங்கள். இப்போ ஒரு மரத்தை எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த மரத்துடைய கிளையில அப்படியே பார்த்தீங்கன்னா பழங்கள் அதிகமாக இருக்கு. அப்போ என்ன ஆகும்? அந்த கிளை இன்னும் நிலத்தை நோக்கி இறங்கும். ஏன்னா அந்த கனிகளின் வெயிட்டால இறங்கும். ஸோ எவ்வளோ பழங்கள் அதிகமாக இருக்கோ அவ்வளவு அந்த மரத்துடைய கிளைகள் கீழே இறங்கும். அது போல ஒரு மனிதன் எவ்வளோ வெற்றிகரமா இருக்கானோ, எவ்வளோ பேரும் புகழோடு இருக்கானோ, அவன் அவ்வளோ அதிகமான பணிவுடன் தாழ்மையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த சாப்டர். ரொம்பவே ஷார்ட்டான அதே நேரத்தில் ஸ்வீட்டான சாப்டர் இது. ஏன்னா நம்ம எப்போ ஹியூமிலிட்டி பணிவை அதிகப்படுத்திக்கிறோமோ அப்போ என்ன ஆகுது? நம்ம தானாவே மற்றவங்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் உயர்ந்த இடத்துல இருந்தாலும் நம்ம பணிவுடன் இருக்கும்போது மற்றவங்க என்ன சொல்றாங்க, மற்றவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கவும் செய்வோம். அப்படி செய்யறதுனால என்ன ஆகும்? நம்மளுடைய மதிப்பும் மரியாதையும் இன்னும் அதிகமாகும், இல்லைங்களா? முகமது அலி அவர்கள், அவர் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங்ல ரொம்ப பெரிய சாம்பியனா லெஜெண்டா இருந்தவர். சரிங்களா? அவருடைய பீக்ல டாப்ல இருந்தப்போ என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த சண்டை போடுறதுக்கு முன்னாடி இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லாம் வைப்பாங்க தெரியுங்களா? அப்போ அவர் பேசுற பேச்சை கேட்டால் என்னடா இவ்வளோ திமிர் பிடிச்ச ஆளா இருக்கானே அப்படின்ற மாதிரி தோணும். அதுவும் சண்டை போடுறப்போ கேட்கவே தேவையில்லை, அப்படியே இன்னும் ஃபெரோஷியஸா, இன்னும் அக்ரெசிவா, இன்னும் துணிச்சலா அப்படி முன்னாடி வருவார், திட்டிட்டே பேசிட்டே வருவார். அவருக்கு எதிராக சண்டை போடுற பார்த்தீங்களா அவர்கிட்ட. ஸோ வெளியிருந்து பார்த்து எப்படி தோணுனா இவரை மாதிரி திமிர் பிடிச்ச ஆளே இருக்காது அப்படின்னு சொல்லி. இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வேற யாரையாவது அவர் மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னா, விராட் கோலி இப்பெல்லாம் ரொம்ப நிதானமாயிட்டாரு. ஆனா அவர் வந்த புதுசுல எப்படி இருந்தார் ஞாபகம் இருக்குங்களா? அதை காட்டிலும் ஒரு 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியா முகமது அலி இருப்பார். சரிங்களா? அவர் இந்த பாக்ஸிங் சீன்ல வந்த உடனே எஃபெக்ட் அப்படிதான் இருக்கும். ராபின் சர்மா அவரை நேர்ல ஒரு தடவை பார்த்திருக்காரு. இந்த புக்கை எழுதுனது நான் ஏற்கனவே சொன்னது போல 20 வருஷத்துக்கு முன்னாடி. ராபின் சர்மா அதுக்கும் முன்னால கண்டிப்பா முகமது அலியை பார்த்திருப்பாரு. அப்போ ராபின் சர்மா அந்த அளவுக்கு பெரிய ஆள் கூட கிடையாது. ஆனா முகமது அலியை பர்சனலா பார்த்தப்போ முகமது அலி பாத்தீங்கன்னா ராபின் சர்மா கிட்ட ரொம்ப சாதாரணமா ரொம்ப பணிவுடன் பேசியிருக்காரு. ராபின் சர்மா அவரை பத்தி கேள்வி கேட்கலான்னு பார்த்தா முகமது அலி, ராபின் சர்மா நீங்க எப்படி இருக்கீங்க, ராபின் சர்மாவுடைய பர்சனல் லைஃபை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முகமது அலிக்கு இன்னும் ஆர்வமா இருந்துச்சான். ஸோ முகமது அலியை நேர்ல பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் இவர் ரொம்பவே நிதானமான டீசென்டான மென்மையா பேசுற மனிதர் அப்படின்னு சொல்லி ராபின் சர்மாவுக்கு புரிஞ்சிருக்கு. ராபின் சர்மாவுக்கு இன்னொரு விஷயமும் புரிஞ்சிருக்கு. என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, எந்த ஒரு மனுஷனுக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சிருக்கோ, அவன் யாரு அப்படின்றதுல உறுதியா இருக்கானோ அவன் பணிவாதான் இருப்பான், மற்றவங்க கிட்ட இருந்து அங்கீகாரத்தை எதிர்பார்க்க மாட்டான் அப்படின்றதும் புரிஞ்சுச்சான். என்றும் வெல்வோம் அன்புடன்.